இந்த வயலில் மல்லாட்டை போட்டிருந்தோம் இல்லையா, வேர்க்கடலை, அது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு செடி எடுத்து காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், செடியெல்லாம் நல்லா பெருசு பெருசாக வளர்ந்துருச்சு. பூவெலாம் நிறைய வச்சுருக்கு. கம்பி இறங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு செடி எடுத்து காமிக்கிறேன். சைட்லலாம் உளுந்து போட்டிருக்கோம் இல்லையா, உளுந்து காய வச்சுருக்கு பாருங்கள். நல்லா செடி வளர்ந்துருக்கு. உளுந்து செடியும் நல்லா பூ வச்சு காய வச்சுருக்கு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேர்க்கடலை மல்லாட்டை பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுடைய வேர்க்கடலை செடி. எவ்வளோ தம்மன்னு வளர்ந்துருச்சு பாருங்கள். இது எடுத்தால் தான், ஒரு செடி பிடுங்கினா தான் தெரியும் அந்த நிலமையில இருக்குது அப்படின்னு. ஒரு செடி எடுத்து காமிக்கிறேன். சரி, பிஞ்சு நிறைய வச்சுருக்கு. 2 செடி தான், அந்த அளவுக்கு செடியில் காயில். இது 2 செடியாக சேர்த்து எடுத்தேன் பாருங்கள். இன்னும் முத்தலை, இப்போதான் பிஞ்சாகவே இருக்குது. இன்னொரு வயலில் போயிட்டு பிடிங்கி பார்க்கலாம். இப்போ எடுத்ததில் 2வது களை வெட்டணும். இதில் 2வது களை எடுக்கலை. ஆனால் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இதுலேயும் அந்த இப்போ தான் வச்சுருக்கு, பிஞ்சு வச்சுருக்கு. ஓகே நண்பர்களே, என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய தேக்கு மரம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வந்துருச்சுன்னு. தேக்கு மரம் இன்னும் எப்படியும் பாருங்கள். ஓகே, பாய் நண்பர்களே.